உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, வலி எப்படியா இருக்கு? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, பரவாயில்ல. அப்புறம் மணி, ரோட்ல நடந்த விஷயத்த இங்க வீட்ல யார்ட்டையும் சொல்லிடாத. இல்லைங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வா போலாம். வாமா வீரா, உட்காரு. உட்காருமா. வள்ளி, இந்த பொண்ணு என்னண்ணா இது? என்னண்ணா இது? பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்குது. என்ன ஆச்சு? எங்க அடிபட்டது? சொல்லுண்ணா. ஐயோ, என்ன பேசாம நிக்கிறேன்? என்ன ஆச்சுண்ணா? சொல்லு. சொல்லுண்ணா, வாய் திறந்து. அது வந்து பக்கத்து தெருவுல பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல லேசா பந்து பட்டுருச்சு, அவ்வளவுதான். என்ன? ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. பந்து பட்டா இவ்ளோ பெருசா அடிபடுமாண்ணா? கல் எதுவும் பட்டுதா? ரத்தம் வந்ததாண்ணா? இல்லம்மா, அதெல்லாம் படல. ஏன்னா சொல்ல மாட்டேன்ற? வேற ஏதாவது பிரச்சனையா? நீ என்கிட்ட மறைக்க பாக்குறல மணினா, நீ அது சொல்ல. நான் என்ன மறைக்க போறேன்? பந்து தான் பட்டுச்சு. வீரா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியாமா? நான் கேட்டேன்னா வானான்னு சொல்லிட்டாங்க. வள்ளி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? நீ போய் எடுத்துனோம் போ. நான்லாம் போக மாட்டேன். உனக்கு காப்பி வேணுமா? இல்ல, எனக்கு வேணாம். மணினா உனக்கு? வேண்டாமா. மீனா, ஒரு காப்பி எடுத்துன்னு வா. சரிங்கம்மா. ரொம்ப வலிக்குதாண்ணா? எனக்கு ஒண்ணும் இல்ல வள்ளி. குடு. காஃபி எடுத்துக்கோமா. எத்துக்குமா? காத்து வரக்கூடாது. என் கபோர்ட்ல ஒரு முக்கியமான ஆடிட்டிங் ஃபைல் இருக்கும். நீ போய் அதை எடுத்துனோம் போ. சார், ராஜேஷ் அம்மாக்கு நீங்க அவரை காப்பாத்த எவ்வளவு ட்ரை பண்ணீங்கன்னு தெரியாது. அவங்க ஏதோ விரக்தியில இப்படி பண்ணிட்டாங்க. என்னது? அப்படின்னா என் அண்ணன் தலையில பட்ட காயத்துக்கு அவங்க தான் காரணமா? இல்ல வள்ளி, சும்மா இருந்தா. நான் வந்த உடனே கேட்டேன்ல, அதையும் சொல்லி மழப்புன. என்ன நடந்துச்சு இப்ப சொல்ல போறியா இல்லையா? மணினா, நீயாவது சொல்ல, என்னதான் நடந்தது? அது ஒண்ணும் இல்லம்மா, ஐயா மேல கல் எறிஞ்சிட்டாங்க. கல்லில் அடிச்சாங்களா? என்ன நினைச்சிருக்காங்க அவங்க? நீ அந்த ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையனை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருப்ப? கொஞ்சமாவது நன்றி வேணா? இதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். போதும்னா, எதுக்கு பொறுத்து போறதுன்னு ஒரு அளவு வேணா? ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு ஒதுங்கி போனா மேல மேல ஏறி மிதிப்பாங்களா? வள்ளி, அவங்க புள்ளைய இழந்துட்டு தவிக்கிறாங்க. பிரக்தியில ஏதோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. பாரு, நீ போய் நான் சொன்ன வேலையை பாரு. நான் போன்னு சொன்னேன். சார், நீங்க நியாயமா செய்ய வேண்டியதையும் தாண்டி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நானே நன்றி சொல்ல வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் யார்கிட்டமா மன்னிப்பு கேட்கறது? இந்த காயம் 2 நாள்ல ஆறிடும். ஆனா உங்களோட இழப்பு நான் வரேன் சார். இந்நேரம் 2 ஊடும் கல்யாண சந்தோஷத்துல ஜேன்னு இருந்திருக்கும். ஆனா இப்போ
இப்படி இருண்டு போய் கிடக்குது. இந்நேரம் ரெண்டு ஊடும் கல்யாண சந்தோஷத்துல ஜே ஜேன்னு இருந்திருக்கும். ஆனா இப்போ இப்படி இருண்டு போய் கிடக்குது. இந்த புள்ள என் வீட்ல வந்து விளக்கேத்த வேண்டியவ இப்படி தனியா நிக்கிறாளே. அத்த அழாதீங்க. ராஜி சேர்ந்துட்டா நம்ம உறவு ஒண்ணும் விட்டு போயிடாதுல்ல. அடிக்கடி நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்களும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பாக்குறோம். சரிம்மா. எல்லாமே சரியாயிடும் அத்த. நாங்க அப்படியே கிளம்புறோம். வீரா, நம்ம ஏரியா பசங்க 4 பேர் உள்ளதாக்குறாங்க. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை ஜெயில வச்சே முடிக்கிறோம். ஆமா வீரா. என்ன பேசினுக்கிற? வீரா, எங்க ரத்தம் துடிக்குது வீரா. எங்களுக்கு பாண்டிய எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா? எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு? அது இப்படிதான் பழி வாங்க நினைக்குமா? கொலை பண்ண சொல்லுமா? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுனா. இல்ல, அவன் அப்பெல்லாம் யோசிக்க மாட்டான். நீங்களாம் தப்பான வழிக்கு போனா கூட அதெல்லாம் தப்புன்னு நல்லது மட்டும்தான் என் அண்ணன் சொல்லும். நான் அவர் பேரை சொல்லிட்டு இப்படி கொலை பண்றேன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க அவருக்கு பண்ற மரியாதையா? இல்ல வீரா, ஸ்டாண்டு பக்கம் போனாலே அவன் ஞாபகம் தான் வருது. நேத்து கூட அவன் எங்க கூட சிரிச்சு பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்களே அப்படிலாம் யோசிக்கலனா நீங்களா ஏனா? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சுல, அத்தோட அவரை விட்டுருங்க. இனி இதை பத்தி யாரும் பேச வேணாம். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவசரப்பட்டு தப்பா யோசிச்சு உங்க லைஃபை கெத்துக்காதீங்க. இல்ல வீரா, அது வந்து நான் இனி இந்த எண்ணத்தோட திரும்ப வந்துடாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் அண்ணன் தான் கூப்பிட்டு நிக்கிறேன். அத தப்புன்னு யோசிக்க வச்சிடாதீங்க. கிளம்புங்கண்ணா. வாடா போலாம். டேய் போலாம்டா. வா கண்மணி. உட்காரு போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.